சந்திப்பேனா மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா அறுக்கையின்றி விண்ணில் தெரிவேனா உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமா பதறும் இதயம் தோண்டி எடுத்து சீதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் முந்திடும் முன்னே எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய் என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்ல கண்ணேன் போல நீ காதல் கொண்டாயா நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் 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 உனக்கு ஜெய் ஜெய் உன்னை நான் ஃபேஸ்புக்கில் இல்லை எல்லா இடமும் போட மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சா போடுவோம், இல்லைன்னா அனுப்பினாலுக்கு அனுப்பி விடுவோம். அனுப்பினாக்க லைன்லாம் நிற்கணும் வேண்டாச்சா. சரி பாப்பவன் அவங்க தானான்னு சொல்லி. சரி முதல் வணக்கம். சரி என்ன பேர் உங்களுக்கு? தனேஷ். தனேஷ் அண்ணாக்கு இன்றைக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். சரி ஒரு சொரியோட இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன? சரி ஒரு சொரி அதை அப்புறம் ஏன்னு சொல்கிறேன் தான். சரி இன்றைக்கு அப்போ உங்களுக்கு பர்த்டேண்டு யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாரோ இல்லை லவ்வர் தான். சரி எங்க லவ்வர்? பிரான்ஸ்ல இருக்கிறா. எவ்வளவு காலம் இந்த லவ்? 8 வருஷம். இது 8வது வருஷம். சரி அப்போ அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டாரில் டோஹாவில் இருந்து வந்து கேள்விப்பட்டோம். அதில் அவர் எங்கள்கிட்ட வர சொல்லி சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கிறீங்க போல கிடக்குது. ஸோ கட்டாரில் இருந்து யாராவது இந்த ஃப்ரெண்ட் இருக்கிறேன்னா இப்படி செய்யறதுக்கு இந்த அளவுக்கு செய்யறதுக்கு குறைவு செய்வாங்க, இந்த அளவுக்கு செய்யறதுக்கு குறைவு அப்படியே. சரி நாங்க இன்னும் என்னென்ன கரையில ஒன்றும் தராம கேள்வி கேட்கிறோம். முடிவெடுத்தாச்சு போல எனக்கு. முடிவு இல்லை, கட்டளை சரியா வந்துட்டு. அது கட்டளை சரியா வந்துட்டு. சரி பாப்போம், ஒரு கிஃப்டா கொடுப்போமா? கொண்டு வந்ததை கொடுக்கத்தானே வேணும். சரி ஒவ்வொன்றா கொடுக்க என்னன்னு சொல்ற கண்டுபிடிக்காத கிஃப்டா கொடுப்போம். முதலாவது எதை கொடுக்குறேன்னு தெரியாம நான் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறேன். சரி முதல்ல வந்து பர்த்டே பாய்க்கு ட்ரெஸ் கொடுப்போம். சரியா? சரி அழகா உங்களுக்காக என்னன்னு சொல்றது பார்த்து தாங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு இது 2-3 கலர் பிடிக்குமான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி இருந்தே பண்ணுங்கவா. சரி பிளாக் கலர்ல பிடிக்கும். மற்றது சில கலர்கள் நானும் கேள்விப்பட்டனா தான் பார்ப்போம். தாங்களே செலக்ட் பண்ணி ஒவ்வொண்டா பார்த்து ஆசையாக அனுப்பியிருக்காங்க. 3 ட்ரெஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 2 டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸும். சரி அப்படியே இங்கே நிற்கல வடிவா கலர்ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே இந்த பர்ஃப்யூமையும் அடித்து போட்டோம்னு சொல்லி இந்த பர்ஃப்யூமும் கொடுத்துருக்குறாங்க. யார் இது? பிரான்ஸ்ல இருக்கிறவா? என்ன பேர் அவருக்கு? ஷர்வினா. சரி ஷர்வினாக்கு தான் நாங்க கிஃப்ட் கொடுத்துருக்கிறோம் போல இருக்கு. நீங்க அனுப்பியன. சரி இதுல பிடிபட்டுட்டா. இது இந்த விஷயத்தையா என்னன்னு பிடிபட்டவ? கொஞ்சம் விஷயத்துல பிடிபட்டா. நைட்டே பிடிபட்டுட்டாவா? அது என்ன நைட்டே பிடிபட்டவா? அது கொஞ்சம் கதை விட்டு நான் போட்டு ஏதாவது செய்யறியா அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சா? சரி பாப்போம். அப்படியான விஷயம் தானோ தெரியல. இன்னும் இருக்குது கிஃப்ட். சரி இவ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இதுல இருக்கிறது யார்? இருந்தையா இவவை இனி இல்லைன்னு பிடிக்குமா உங்களுக்கு? யார் அவ? தன்னை விட இவவை தான் பிடிக்குமா? அம்மாவா இருக்கும். சரி அம்மாவையும் விட அம்மாவோட வேற ஒருத்தரும் இல்ல. சரி இது வந்து என்ன சொல்றது? இவா. சரி 2 பேரும் வைஃப். சரி அம்மாவை பிடிச்ச ஒரு ஆளுக்கு வைஃபை வந்து என்னென்னு சொல்ற வரப்போற வைஃபை இனி இல்லைன்னு தாங்குவீங்க. அம்மாவை ரொம்ப பிடிச்ச பிள்ளைகள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அம்மாவை. அம்மாவை கண்ணும் கருத்துமா பார்க்குற பிள்ளைகள் வைஃபையும் அவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்ப்பாங்க. ஆனால் இவ வந்து உங்களை உங்களோட வைஃபை உங்களோட அம்மாவை எல்லாரையும் காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். பார்த்துருவோமா? சரி பாபம். சரி உங்களுடைய நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் தானே அவளை விட அம்மாவை விட உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள். சரி முத்துமாரியாச்சின்ற படம் நீங்கள் அவவும் போகைக்குள்ள
கொண்டு போயிருக்கிற போல இருக்கு. நான் இதுல வந்து யாருன்னு சொல்லி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதால சொல்லலாம். உங்களுடைய லவரும் போகைக்குள்ள அவ கொண்டு போயிருக்கிறா துணையாவே. அதே மாதிரி நீங்க கண்டிப்பா அங்க வந்து சேருவீங்க. சேரும்போது அவவோட வந்து சேரணும்னு சொல்லி தன்னிட்ட இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கணும் அவன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. சரி, ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஆசையா அந்த சொரியோட நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் தான் இருக்கு சொல்றேன். சரி, இதுவும் வந்து என்னன்னு சொல்றேன், ஒவ்வொன்றுமே பார்த்து நீங்க விரும்பின விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லி பார்த்து செஞ்சிருக்கிறா. இதுவும் நீங்கள் செய்து வைக்கணும் என்று ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. நான் இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்ட ஒரு படம். பாப்போமா? உங்களுடைய போட்டோவா தான் இருக்கும். முக்கியமான ஒரு படம். சரி, நீங்க ஒவ்வொரு காலம் நான் நினைக்கிறேன் கதை கேட்கல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் ஞாபகம் வச்சு உங்களுக்காக செய்யணும் என்று சொல்லி ஆசையா செஞ்சிருக்கிறா. நான் வளமையாவே போற இடத்துல எல்லாம் யாருன்னு கேட்க சொல்லி அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இது ஏனெண்டா உங்களுக்கே தெரியும், இதுல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது இன்னொரு விஷயம். சரியா? பாருமா, 2025 ஆண்டு கேலண்டர். சரி, ஒவ்வொன்றா அப்படியே தட்டி பார்த்துருங்க. என்ன எழுதி இருக்கிறாங்க? தனேஷ், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. சரி, ஒவ்வொரு படங்களும் போட்டு ஒவ்வொரு ஆண்டையும் நீங்க ஒவ்வொரு மாசத்தையும் தட்ட உங்களுடைய ஒவ்வொரு படம் போட்டு உங்களோட வீட்டுல ஒவ்வொரு மாசமும் வச்சு கொள்ளலாம். இதுக்கெல்லாம் பின்னுக்கு எவ்வளவு தூரம் யோசிச்சு ஆசையா செஞ்சிருப்பான்றதுல உங்கள இருக்கிற லாபம் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை ரெண்டு திருப்ப சொல்லி எனக்கே கேட்டு இல்லாம போயிடுது. உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கோ தெரியல, ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆசையா சொல்லிட்டே இருப்பா. ஒவ்வொரு பக்கமும் வந்து சேர்ந்துருக்குது. கவலைப்பட வேண்டியில்ல, சந்தோஷமான கண்ணீர் தானே இது, ஆனந்த கண்ணீர் தானே. இவ்வளவு செய்வாண்டு ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாண்டு க்ளூல கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்படி எல்லாம் செய்வாண்டு யோசிக்கல. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. என்னன்னு சொல்றேன், எந்த கணவரே சொல்லிக்கொள்ளலாம். 8 வருஷமாச்சு பிறகு எந்த கணவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஆளுக்கும் நான் இந்த பரிசை கொடுக்க வேணும்னு சொல்லி அம்மாக்காக ஒரு சாரி வந்து எடுத்து அனுப்பி இருக்கிறேன். ஓபன் பண்ணி பாத்துருங்க. அம்மா இல்லையா? சரி, அம்மாவுக்கு கொடுத்துருங்க, அவங்க அனுப்பினவாங்கன்னு சொல்லி. சரி, கேக் தான் இருக்குது, அதை கொடுக்காததுக்கு முதலையும் ஒரு சின்ன காரணம் இருக்குது. சரி, இப்படி எல்லாம் பார்த்து ஆசையா ஒரு கேக் வேறையும் இருக்கும், அதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. சரி, அதையும் எடுத்து வச்சிருவோமா? சரி, கொடுத்துருவோம். அப்படியே ஒரு கஷ்டமா கண்ண முடிக்கொள்ளுங்க. சரி, நாங்க சொல்ல மட்டும் திறக்க கூடாதா? சரி சரி, அப்படியே கண்ண திறந்துருங்க. சரி, நான் ஒருவரை கேக் கொடுக்க மாட்டேன், கேக்கே ஐ லவ் யூ தான் கொடுப்பேன்னு சொல்லி அழகா ரெடி பண்ணி உங்களுக்காக வடிவான கேக் எல்லாம். இப்படி ஒரு பர்த்டே இதுவரைக்கும் அவர் கொண்டாடி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எந்த காசுல, நான் உழைச்ச காசுல அவருக்கு பிறந்தநாள் செய்யணுமென்ற ஆசை. நாட்டில் இருக்கைக்குள்ள என்னால் செய்ய முடியலை அவ்வளவு. இப்போ அவருக்கு விருப்பம், இப்படியான விஷயங்கள் பெருசாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் உழைச்ச காசுல எனக்கு ரொம்ப பிடிச்சவருக்கு நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆசையா அனுப்பியிருக்கிறார். எதிர்பார்த்ததா? இப்படி ஹாப்பியா? சொல்ல முடியாது, சொல்ற அளவுக்கு இயலாம இருக்கிறேன், வாயில வார்த்தையே வரவில்லை என்று நினைக்கிறேன். சரி, இவ்வளவுக்குள்ளேயும் எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்? இதுல பிரிச்சு பார்க்கல அது போல இருக்குன்னு. ஐ லவ் யூ இதா? சரி,
ஐ லவ் யூ தனேஷ் என்று சொல்லி கேக்கே ஐ லவ் யூவில் அழகா அவருக்கு ரெட் பிடிக்கும், பிளாக் பிடிக்கும், ஒயிட் பிடிக்கும், அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி செய்யுங்க ஏதாவதுன்னு சொல்லி ஆசையாக செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். ஸோ நாங்களும் அதை இன்னும் இன்னும் அழகுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அவட என்னோட கதை கேட்கலையே சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, நிறைய மிஸ் பண்ணுறேன், டிசம்பர் போயிட்டேன், அவர் வர நான் போயிட்டேன், அப்போ அவரோட எனக்கு 2 பேரும் ஒன்றா சேருவோம்னு நினச்சினாங்க. அவரால் வர முடியாமல் இருக்குது. இன்னும் கெதியா வர வேணும், 2 பேரும் நாங்கள் சேரணும். ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறார். அவர்கிட்ட யோசனைக்கெல்லாம் இந்த பர்த்டேயில் நான் அவரை சந்தோஷப்படுத்த வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கெதியாக சேர்ந்துருவீங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் 2 பேரையும் நான் இங்கே காணக்கூடாது. அங்கே தான் நீங்கள் உங்களோட அடுத்த வருஷம் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு உங்களுடைய முத்துமாரி அம்மன்கிட்ட நானும் வேண்டிக் கொள்கிறேன். சரி, இப்போ உங்களோட லவ்வருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இவ்வளவும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தணும். செய்வான்னு எதிர்பார்க்கல, மனசை தக்க வச்சு செய்திருக்காரு. ஆசையாக செஞ்சிருக்கிறா. என்னத்துக்காக அந்த சொரியன்னு சொன்னேன், நான் அவர்கிட்ட ஒரு பொய்யுமே இது வரைக்கும் சொல்கிறேன் இல்லை. ஆனால் அந்த உங்கள்கிட்ட இந்த ஓடரை தந்த நாளில் இருந்து ஒவ்வொரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பொய் சொல்லி கேட்குறேன். அவர்கிட்ட எங்கே நிற்பீங்க எல்லாம் பொய்யா தான் சொல்லி கதைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ஃபோனில் அதில் தான் கொஞ்சம் பிடி வெட்டவா. ஏன்னா நெடுக பொய் சொல்கிற ஆக்களுக்கு அது வளமையாக போயிடும். தான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லாத ஒரு ஆளுன்றபடியாக தான் உங்கள்கிட்ட பிடிபட்டுருக்கிறா. உங்களுக்கு எந்த ஒரு பொய்யும் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. நீங்கள் போய்க்குள்ளே ஒரு சொறி சொல்லி சொல்லுங்கக்கா, நான் நிறைய பொய் சொல்லி போட்டேன், அது எனக்கும் ஒரு மாதிரி தான் கிடக்குது, ஆனால் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே என்று சொல்லி சொன்னேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு எத்தனை பொய் சொன்னாலும் பரவாயில்லை. சரி, இதை விடவும் உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வர வேண்டி இருந்தது. அது வேற இல்லை, அதுக்கும் காரணம் இருக்குது. அது பிறகு அவள் என்னன்னு சொல்லி சொல்லுவா. சரி, நாங்கள் இந்த கேக்கை இதே சந்தோஷத்தோட வெட்டிடுவோம்மா. சரி சரி, அவட ஆசைப்படி என்னன்னு சொல்ற, இதெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணல, அவள் தான் செலக்ட் பண்ணுவோம். வீடியோ கால் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி சரி ஆசையா அனுப்பிட்டு அவட உடுப்பு போட்டு அவட கேட்க இன்னும் ஒரே குறை ஆள் பக்கத்துல இல்லை. சரி, ஒரே ஒரு விஷயத்தையும் சொல்ல முதல் நாங்கள் கேட்க வெட்டுவோம். சரியா? ஹாப்பி பர்த்டே சாங் பாடி அவ பாடுறதா பாடி வெட்டுவோம் என்ன? சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, Happy birthday to you. Happy birthday, dear Ganesh. Happy birthday to you. எடுத்து சாப்பிடுங்க, நாங்கள் வித்தக்கூடாது. என்னடா சரி, ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட கையால் சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு உங்களோட லவ்வர்ட கேக்கை சாப்பிட்டு இருக்கிறீங்க. சரி, அவள் சொன்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவோம் என்ன? அவள் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறா உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. தனேஷ், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒன்றாக சேருவோம். எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ஐ லவ் யூ செல்லம். அந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோட நீங்கள் எப்பவும் இருக்க வேண்டும். அருகில் இருந்தால் அனைத்து மகிழ்வேன், தொலைவில் இருப்பதால் நினைத்து மகிழ்வேன். ஐ லவ் யூ செல்லம், ஐ மிஸ் யூன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது அவட வாயால் வந்த வார்த்தையாகவே மனசில் ஏற்றுக்கொள்ள வேணும் நீங்கள். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு பிளானிங்குக்கு பின்னால் வந்த இந்த கிஃப்ட்டுக்கு அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்ல முடியாம இருக்கு. சரி, நீங்க நேரடியாவே அவட்டையும் சொல்லி கொள்ளுங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கிறேன் உங்கள்ட்ட. தந்த ரிக்வெஸ்டா தனக்காக இதை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க டெய்லி இரவில் 2 பனடோல் போட்டு தான் தூங்குறீங்களா? அதை மட்டும் ஒருக்கா யோசனையில குறைச்சிட்டு அதை மட்டும் விடட்டாம். உண்மையிலேயே நானும் சொல்லிக்கொள்றேன், அது உடம்புக்கு சரியான கெடுதல். எங்களுக்கு தெரியாமலே எங்களோட ஈரலை அழிச்சு கொண்டு போகும் நாங்கள் போடுற ஒவ்வொரு மருந்தும். அதை விட்டுட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவள் போயிட்டா, இனி நீங்களும் பின்னாலே போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கு உங்களோட அம்மன் துணை இருப்பா, யோசிக்க தேவையில்லை. ஸோ வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேரும் அடுத்த வருஷம் ஒன்றாக
பிறந்த நாள் 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி கேக் வெட்டணும்னு வாழ்த்திக் கொள்றேன். நான் சொல்லி நிறைய பேர் போயிட்டு எடுத்துன்னு சொல்லி இருக்கிறேன், நாங்கள் போயிட்டோம்னு சொல்லி. ஸோ அதுக்கு கடவுள் துணை புரியணும். சரி, அப்போ நாங்கள் எங்களோட அலுவல் முடிஞ்சது. வெளிக்கிடவா ஏதாவது சொல்ல போறீங்களா உங்களுடைய லவருக்கு? இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ எப்போவுமே அவரோட கைவசம் ஞாபகமாக இருக்கும், உங்களுக்கும் ஞாபகமாக இருக்கும். சொல்ல முடியாத வார்த்தையா இருக்கு, சொல்லிக்கொள்ளலாம் இருக்கு. இவ்வளவு சரி, நீங்கள் அவளோட நேரடியாகவே கதைச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட கண்களில் தெரியுது அந்த வலி, அதை விட தூரம் இருக்கிறது இந்த பிரிவின்ற வலியும் தெரியுது. கவலைப்படாமல் இருங்க, இந்த தூரங்கள் பெருசு இல்லை. கெதியா இந்த தூரம் தான் இன்னும் உங்களுக்கு இடையிலான அன்பை கூட்டும். ஸோ நீங்கள் கெதியா போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லி கடவுளை நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவளுக்கு எப்போவும் ஆறுதலாக இருங்க. தனியாக இருந்து அங்கே தனியாக உழைச்சிட்டு இருக்கிறா, கஷ்டப்படுறா. ஸோ நீங்கள் தான் துணையாக இருக்க வேணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக 2 பேரும் கெதியா சேர வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.